ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போது நமக்கு ஜாக்ரஃபியில் பிஓக்கு நமக்கு ஜாக்ரஃபி அதில் நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஜாக்ரஃபி அண்டு எக்கனாமிக்ஸ் இது ரெண்டுலேயுமே சேர்த்தாப்பில் நமக்கு ஒரு 16 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் அதிகமான கொஸ்டின் அந்த யூனிட்டில் எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஜாக்ரஃபி. ஓகேங்களா. எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஜாக்ரஃபி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போது அதில் பாருங்கள், அமைவிடம் அண்டு இயற்கை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா. இப்போது நான் டிஓ ப்ரிலிம்ஸ்க்கு நான் எடுத்த நோட்ஸ் இது கொஞ்சம் என்கிட்ட அப்போதைக்கு இந்த நோட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த இதில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இதில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு புரிகிற மாதிரி தான் நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா. இது உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது இன்ட்ரோ. இந்த புவி மாதிரி யார் உருவாக்கணும் அப்படின்னா கிரேக்கர்கள். அப்படியே நான் ரன்னிங் நோட்ஸ் மாதிரி தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா. நிறையா இருக்குது. இது ஒரு நோட்டு, இன்னொரு நோட்டு கூட இருக்குது. ஓகேங்களா. பாருங்கள், 23.5 டிகிரி சாய்வில் இருப்பதனால நிறைய காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ இந்த காலநிலை மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு அந்த 23.5 டிகிரி சாய்வில் இருக்கிறது தான். ஓகேங்களா. இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். இந்த அச்சக்கோடுகள் இதுலேருந்து தான் நம்மளுடைய கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அச்சக்கோடுகள் இது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரையக்கூடிய கோடுகள். ஓகேங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகுது அச்சக்கோடுகள் அப்படின்னா, இருப்பிடத்தை அந்த லொக்கேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த அச்சக்கோடுகள் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அது ஒரு படம். இது அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை கேட்பாங்க. ஓகேங்களா. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரிலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷனுக்கெலாம் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், அச்சக்கோடுகளோட எண்ணிக்கை. ஓகேங்களா. இது 90 + 90 நடுவில் 1 இருக்குது. அப்போ இது 181 கோடுகள் இருக்குது தான் இந்த அச்சக்கோடுகள். மொத்த அச்சக்கோடுகள் கேட்பாங்க. 181 கோடுகள் இருக்குது. இதிலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இது தென் துருவம், இது வட துருவம். ஓகேங்களா. இந்த சைடு 89, இந்த சைடு 89, நடுவில் 1. இதுதான் 181 கோடுகள். ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டுக்கும் கேப்பில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 111 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு கொஸ்டினாக வரும். ஏன்னா இது ஒரு டிகிரி லெவல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் ஒமிட் பண்ணாமல் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், அச்சக்கோடுகள் ஒரு கோட்டுக்கும் அடுத்த கோட்டுக்கும் எவ்வளோ அந்த கேப் இருக்கும் அப்படின்னா 111 கிலோமீட்டர். இது எல்லா இதுலேயுமே சேமாக தான் நமக்கு இருக்கும். பட் தீர்க்கக்கோடு மாறும். ஓகேங்களா. இது பாருங்கள், இது வட அடிச்சம், இது தென் அடிச்சம். இது 23.5 டிகிரி. இதில் தென் அரைக்கோளம், இது வட அரைக்கோளம்னு சொல்லுவாங்க. இது 0 டிகிரியில் இருக்குது. இது கடகரேகை. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் டேஸில் படித்தது தான். கடகரேகை இதெல்லாம் ஒவ்வொன்றுமே கொஸ்டின்ப்பா. இந்தியாவை இரண்டாக பிரிப்பதனால தான் அதாவது இந்தியாவை இரண்டாக பிரிப்பது எதுனா கடகரேகை. 2 விதமான காலநிலை நிலவுது. ஓகேங்களா. மேலே குளிராகவும் தக்கான பகுதியில் ஹீட்டாகவும் இருக்கும். வட அடிச்சம் ஆர்டிக், தென் அடிச்சம் இதெல்லாம் இந்த படத்தை பார்த்தே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நான் அதில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இதை பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது லோ ஆல்டிடியூட், மிடில் ஆல்டிடியூட், ஹை ஆல்டிடியூட் இதோடைய மெஷர்மெண்ட் இது. அதுக்கடுத்து தீர்க்கக்கோடுகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டைம் அண்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரையக்கூடிய கோடுகள். கூற்று காரணத்தில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. தீர்க்கக்கோடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை டைமு, தேதியையும் அந்த நேரத்தையும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரையக்கூடிய கோடுகள் இதை மாற்றி கூட கேட்பாங்க. கூற்று காரணம்லாம் இப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அனாலிட்டிக்கலாக கேட்டுட்ருக்காங்க. இதோடைய ஒரு இமேஜ் இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னாவே கீழே விழுறது எல்லாமே உங்களுக்கு புரியும். அப்போ இதில் மொத்தம் எத்தனை தீர்க்கக்கோடுகள் இருக்குது அப்படின்னா 360 கோடுகள் இருக்குது. ஓகேங்களா. இந்த சைடு ஒரு 180, அந்த சைடு ஒரு 180, மொத்தம் 360
தீர்க்க கோடுகள் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா, நடுவில் இருக்கிறது வந்து முதன்மை கோடுகள்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பாருங்கள் 1884 யூஎஸ்ஏவில் வந்து வாஷிங்டன் அங்கே நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் கிரீன்விச் அந்த பகுதியில் தான் வந்து லண்டனில் இருக்குது ராயல் அப்படின்ற ஒரு வானிலை மையத்தை வந்து மையமாக கொண்டு தான் இந்த கிரீன்விச் தீர்க்கக்கோடு அதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து 15 வந்து பிரிப்பாங்க. 15, 30 அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதில் அந்த அவ்வளோ ஒரு இது வந்து இது வேணால் அதாவது 45க்கு அப்புறமா வர்றது வந்து உங்களுக்கு 79 கிலோமீட்டராக வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா, இது வந்து கேட்பாங்க. கிரீன்விச் தீர்க்கக்கோட்டை விட எவ்வளோ வந்து நமக்கு வந்து கூடுது அப்படின்னா 5 அதாவது 5:30 மணி வந்து கூடுது. ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசத்தில் வந்து முதலாக சூரியன் வந்து அதோடைய ஒளியை வந்து பார்ப்பாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து எங்கே நமக்கு சூரியன் வந்து உதிக்கும் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உதிக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்து உதயமாயிடும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து சன்லைட் வந்துடும். அப்போது இந்தியா வழியாக எத்தனை தீர்க்கக்கோடுகள் செல்லுது அப்படின்னா 30 அல்லது வந்து 29. ஒவ்வொரு ஸ்கூல் புக்கில் 30 சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று வந்து 29ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தம் 360 இருக்குது. அந்த 360ல் இந்தியா வழியாக செல்வது 30 இமேஜ். அப்போ இந்த கொஸ்டின் 1 டிகிரியிலிருந்து அடுத்த டிகிரிக்கு கோட்டுக்கு மாறுறதுக்கு எவ்வளோ நிமிடம் ஆகும் அப்படின்னா இது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 4 நிமிடங்கள் ஆகும். ஓகேங்களா, நம்ம எது படித்தாலும் கொஞ்சம் டீப்பாகவே படித்தோம் அப்படின்னா எவ்வளோ கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின், அனாலிட்டிக்கல் கொஸ்டின் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த ரடாஸ்தனஸ் அப்படின்றது தான் வந்து கிரேக்க அறிவியல் ஒரு புவியியல் அறிஞர். அவர் தான் வந்து என்னென்னா இந்த புவியியல் அப்படின்ற சொல்லை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. நமக்கு இந்த டாபிக் இருக்குப்பா, புவி சூரிய குடும்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து படிக்கணும். லாஸ்ட் டைமில் வந்து அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, புவி 5வது பெரிய கோள். புவி தன் அச்சில் வந்து தன்னைத்தானே சுற்றி வரத்துக்கு இதெல்லாம் நீங்கள் படித்தது தான், ஸ்கூல் புக்கில் வந்து படித்தது தான். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எது இருக்கோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சூரிய குடும்பத்தின் மிக அடர்த்தியான கோள், நீலக்கோள், இது எல்லாமே இதுதான். சூரிய ஒளி வந்து புவியை வந்தடையத்துக்கு எவ்வளோ நிமிடம் ஆகும் அப்படின்றது. பேரண்டம் பற்றிய இந்த நவீன கோட்பாடுகள் ஜார்ஜ் வந்து லெமெட்ரோ அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் பேங் தியரியை பற்றி ஒரு சின்ன ஒரு இது. அடுத்தது வந்து புவியோட உள்ளமைப்பு. புவியில் வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா புவியோட மேலோடு நம்ம இருக்கிற பகுதி, புவி கவசம், புவியோட கரு. அப்போ புவி மேலோடு அப்படின்றது வந்து என்னென்னா இதோட அடர்த்தி, அந்த கண்ட பகுதியில் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், கடற்தலங்களில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. கண்டத்தோடைய மேற்பகுதி வந்து சியால் அப்படின்னு சொல்லுவாங்க. சியால் அப்படின்னா இதிலே இருக்குது பாருங்கள், சீனா சிலிக்கா, ஆல் அப்படின்னா அலுமினியம். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான் சியால் அப்படின்றது. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ். அடுத்தது பாருங்கள், இது வந்து எதை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கவசம் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது வந்து கவசம், புவி மேலோட்டையும் புவி கவசத்தையும் வந்து பிரிக்கக்கூடிய அந்த எல்லை வந்து என்னென்னா மோஹோரோ விசிக் அப்படின்றது தான் இந்த அந்த பிரிக்கக்கூடிய எல்லை. ஓகேங்களா, இது வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து அதோடைய தடிமன் இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து புவிக்கரு. இது வந்து ஃபேரிஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கிறோம். இது வந்து வெய்சாட் குட்டன்பர்க் அப்படின்ற ஒரு எல்லை மூலியமாக புவி கருவுக்கும் கவசத்திற்கும் இடையே வந்து இந்த எல்லையாக அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா, திரவ நிலையில் இரும்பு குழம்பாலான இந்த வெளிப்புற புவிக்கரு. இது வந்து நைஃப் அப்படின்றது, இதனோட அடர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த புவியோட சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இந்தியாவோட அமைவிடம், நிலத்தோற்றம், இதெல்லாம் நம்ம வந்து படித்தது தான். இந்தியாவோட நிலப்பரப்பு ஒரு டைம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்படியே வந்து இந்த அளவு அப்படியே கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நான் எதெல்லாம் முக்கியமாக அப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வங்காளதேசத்தோட நீளமான அதிகமான நமக்கு எல்லையை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம். ஆப்கானிஸ்தானத்தோட வந்து குறைந்தவான எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம்.
இது வந்து நீண்ட கடற்கரை பகுதி. 3 பக்கங்கள்லேயுமே வந்து உள்ள அந்த அளவு 6100 கிலோமீட்டர். இது வந்து கடற்கரையும் சேர்த்து, அதாவது தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்த அளவு. ஓகேங்களா, 7516.6 கிலோமீட்டர். கடற்கரையும் அந்த தீவு கூட்டங்களையும் மொத்தமாக வந்து சேர்த்து. இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான்ப்பா. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் அந்த கடல் பகுதிக்கு பேர் வந்து பாக்நீர் சந்தி. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் ஏரியாப்பா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஏரியா. தென்கொடி முனை என்னது, வடமுனை என்னது, இது வந்து கிழக்கில் அருணாச்சல பிரதேஷ், மேற்கில் வந்து குஜராத். இதோடைய அளவு வந்து எவ்வளோ எல்லாமே பார்த்துக்கோங்க. வடக்கு தெற்கு 3214 கிலோமீட்டர். இதை 2ஆக பிரிப்பது எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்திய திட்ட நேரம் 30 தீர்க்க கோடுகள். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் 29ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் தான் நம்ம அந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கணும். அது வந்து 30ன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்திய தீர்க்கரேகை மிர்ஷாபூர், அலகாபாத் வழியாக செல்கிறது. ஓகேங்களா, அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டாக நமக்கு வந்து காமிப்பாங்க. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5:30 வந்து முன்னதாகவே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து அடுத்தது அந்த இயற்கை அமைப்புகள். இது எல்லாமே நமக்கு டாப்பிக்கில் கவர் ஆகிறது தான். வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்பக பீடபூமிகள், கடற்கரை சம தீவுகள் எல்லாமே வந்து நமக்கு கவர் ஆகிறது தான். வீடியோ போட்டோம்னாவே இங்கே பாருங்களேன், இது கொஞ்சோண்டு பக்கம் தான் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து இவ்வளோ டைம் ஆகுது. நான் பாட்டாக தான் நான் அதை வந்து பிரித்து தான் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசில் உலகின் கூரை என்னென்னா பாமீர் முடிச்சு. அப்போ இந்த இமயமலையை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, டிரான்ஸ் இமயமலை, கிழக்கு இமயமலை, அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் இமயமலை, மத்திய இமயமலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அந்த இமயமலை வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த பாஞ்சிய நிலப்பகுதி வந்து உடைந்து அங்கோரா, கோண்டுவானா அப்படின்னு சொல்லி நிலப்பகுதியாக வந்து பிரியும். ஓகேங்களா, டெத்திஸ் கடல், இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்கப்பா. இதெல்லாம் நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். இது பாருங்கள், ஆரவல்லி மலைத்தொடர். இது வந்து பழமையான ஒரு மலைத்தொடர். மடிப்பு மலைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்டாலும் ஆரவல்லி மலைத்தொடர் தான். இமயமலை மடிப்பு மலைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, டெத்திஸ் கடல் மடிப்பு மலைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்தது வந்து டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலை, முக்கிய மலைத்தொடர்கள். உலகின் 2வது உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேட்டு அப்படின்னா காட்வின் ஆஸ்டின் அப்படின்றது தான். இந்த மலைத்தொடர் வந்து எவ்வளோ ஹைட் அப்படின்னு சொல்லி